இப்ப மரக்கண்ணுகிட்ட போய் கேட்டா நானே வளர்க்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது. இவர்கிட்ட போய் கேட்டா நான் அதை வளர்க்கிறேங்கிறார். இப்படிதான் தியானம் பண்றவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நான் தியானத்தில் வளர்கிறேன், இல்லை இன்னொருவர் வளர்க்கிறார். இது இறைவனுடையதாக இருந்தா கூட அது தனக்கு கிடைச்சதாகவும் தனக்கு கொடுக்கப்பட்டதாகவும் தான் ஒருத்தன் கருதுவான். அந்த மனம் என்னைக்கு அகழ்படுதோ, ஒண்ணுகிட்ட இருந்து வெளியே வருதோ, அன்னைக்கு நீ என்ன பண்ணுவன்னா உலகம் சார்ந்ததாக இது உன்னுடையதுன்னு நீயே உரைக்க மாட்ட. இப்ப புதுசா ஒரு மாணவர் வந்துடுறாரு, இவர் என்னுடைய மாணவர், இது இப்பதான் வந்திருக்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவரும் நம்மளுடைய மாணவர் தான். அப்ப ஒரு வேதத்தையோ ஒரு மந்திரத்தையோ எடுத்துட்டு போய் ஒருத்தர் பயன்படுத்துக்கிறார்ல, அவர் என்ன பண்றாருன்னா அவர் மனதோட இருக்கிறனால மனம் இல்லாத ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியல. எந்த இடத்துக்குள்ள இதை செலுத்தப்படணும், எந்த இடத்துக்குள்ள இதை உச்சரிக்கப்படணும்னு ஒன்று இருக்கு. அதான் நம்ம இடத்துக்கு வெட்ட வெளி இருப்பிடம்னு வச்சோம். உலகத்துல வெட்ட வெளிங்கிறது அலைவரிசையாக இருப்பது, இருப்பிடம் என்பது அதுவே குடியிருக்கிற இடம். ஒரு சாமி சிலையில வடியப்படுற தீர்த்தத்தை எடுத்து நம்ம குடிக்கிறோம்னா அதுவும் அலைவரிசையா இருக்குங்கிறதுனால தான் குடிக்கிறோம், பக்தியில குடிக்கல. அப்போ ஒரு உடல் என்னன்னா, நீங்க எதெல்லாம் கழிவுன்னு நினைக்கிறீங்களோ அங்க மனம் இல்லாத போனப்ப அது கழிவா இருக்காது, அதுவும் அலைவரிசையா தான் இருக்கும். ஒரு மரக்கண்ணை நம்ம வீட்டில் நட்டு நம்ம வளர்க்குறோம். அந்த மரக்கண்ணை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தினந்தோறும் அதை ஒருத்தர் பராமரிக்கிறாரு, அதை பார்த்துக்கிறாரு. இப்போ அவருக்குள்ள என்ன ஃபீல் இருக்கும்னா, மரக்கண்ணை அவர் வளர்க்குறாரா, அந்த மரக்கண்ணா வளருதா? இப்போ மரக்கண்ணுகிட்ட போய் கேட்டா நானே வளர்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது. இவர்கிட்ட போய் கேட்டா நான் அதை வளர்க்கிறேங்கிறார். ரெண்டு பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் இப்படி இருக்கு. இப்படிதான் தியானம் பண்றவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நான் தியானத்தில் வளர்கிறேன், இல்லை இன்னொருவர் வளர்க்கிறார். இப்படிதான் இருக்கு. இப்ப நாம பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து பிரபஞ்சம் நம்மளை எப்படி சொல்லுது அப்படின்னா, இப்ப நான் சொல்றத நீ அப்படியே சொல்றது, நீ ஒரு டிரான்ஸ்லேட்டரா நீ சொல்றேன்னு வச்சுக்க, நான் உனக்கு உணர்த்துறேன், நான் உனக்கு சொல்றேன், நீ சொல்ற அப்படின்னா, அப்ப நீ ஒரு மரமாகவும் உன்னை வளர்க்குறவன் நானாகவும் ரெண்டு பேட்டர்னா செயல்படுறோம்னு அர்த்தம். அதே நீ என்னுடைய எனர்ஜி தான் உனக்குள்ளே இருக்கு, அப்ப நீ என் போன்றதான் வளர்ற, என்னுடைய செயல்ல இருந்தான் வளர்ற அப்படின்னு நீ உணர்ந்துக்கிட்டனா நீயே பிரபஞ்சமாக அப்படின்னு நினைச்சு சொல்லுவ. அப்ப ஒரு மரம் வளர்ப்பவர்களும் நானே மரமாக இருக்கிறேன், அதனாலதான் என்னால வளர்க்க முடியுது அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அப்ப மரமும் வேற இல்ல, அவரும் வேற இல்லையா ஆயிரும். அப்ப அதுவும் அங்க நிக்கிறாருல, அவர் மனிதனாக நிக்கிறாரு, நான் மரமாக நிக்கிறேன், ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒன்றுதான். அந்த உருவங்கள் தோற்றங்கள் வெவ்வேறையா இருக்கு, ஆனா செயல்பாடுகள் ஒன்றுதான். அவரு என்ன அவருடைய எனர்ஜியில என்னை உருவாக்குறாரு, என்னை வளர்க்குறாரு. ஆனா நான் வளர்றதுக்கோ அவரு என்னை வளர்க்கறதுக்கோ வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இந்த புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு காலம் வரும், ரொம்ப டைம் பிடிக்கும். ஏன்னா எப்பயுமே ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு தானா வளர்றோம், தனக்குள்ள நிகழ்ந்து தன்னுடைய காட்சி, தன்னுடைய படைப்பு, தன்னுடைய எழுத்து, தன்னுடைய செயல் அப்படிதான் தோணும். இது இறைவனுடையதாக இருந்தா கூட அது தனக்கு கிடைச்சதாகவும் தனக்கு கொடுக்கப்பட்டதாகவும் தான் ஒருத்தன் கருதுவான். அப்ப ஒருத்தன் எப்பொழுது இறைவனுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் அது ஒரே பரிணாமத்துல அந்த அலைவரிசையால வளர்ப்படும் போது அவனே அங்க இல்லாம போயிடும். இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரிணாமம் வேணும். இப்ப உங்களுக்குள்ள எந்த இடத்துல நான் உங்களோட நெருக்கம் காட்டுறதோ, உங்களோட நான் எதை சொல்ல நினைக்கிறேன், எது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கிடைக்கப்படணும், எதுக்காக இந்த உரை நிகழ்த்தப்படுது அப்படின்னு மெயினா வச்சுக்கிட்டா, இந்த தியானத்துக்குள்ள எந்த தியானத்தை கொடுத்தாலும், எந்த மந்திரத்தை கொடுத்தாலும், என்ன செயல் கொடுத்தாலும், இதோட அடிநாதம் என்ன,
எனக்கும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் இருக்கு, ஒரு சின்ன கேப் தான். அந்த கேப் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த கேப்பை சரி செய்யறதுக்கு தான் நான் போறேன். அந்த கேப் என்னன்னா, என்னிடம் அந்த கேப் எப்படி அகப்பட்டுச்சுன்னா, பிரபஞ்சத்திலேருந்து என்ன வேணாலும் நீ கலைய கத்துக்க, எவ்வளவு பெரிய ஆற்றலை சக்திகளையும் வர வச்சுக்க. ஆனா மனம் என்ற ஒரு அலைவரிசை இருந்தால் அந்த கலையையும் சக்தியையும் நீ என்ன பண்றனா ஒரு டெக்னிக்கலா பயன்படுத்துவ, ஒரு உன்னுடைய பொருளா பயன்படுத்துவ. அந்த மனம் என்னைக்கு அகழ்படுதோ, ஒண்ணுகிட்ட இருந்து வெளியே வருதோ, அன்னைக்கு நீ என்ன பண்ணுவன்னா, உலகம் சார்ந்ததாக இது உன்னுடையதுன்னு நீயே உரைக்க மாட்ட. இது என் சார்ந்தது, இது என்னுடையது அப்படின்னு நீ சொல்ல மாட்ட. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இந்த பூமி என்னுடையதுன்னு அந்த பூமியே சொல்லாது. அப்ப அதை என்ன சொல்றாங்க, அந்த பூமி என்ன சொல்றாங்கன்னா, தன்னை தானே சுத்தி கொள்றது அது மனம் இல்லாம தான் நிகழுங்கிறாங்க. அப்ப மனம் இருந்தா தனக்காகனே அது வேலை செஞ்சுக்குமா. அப்ப மனம் இல்லாத பொருள் காலவரை பார்க்காம, தனக்கான வேலை செய்யாம, உறவினர்கள் உற்றார்களுக்காக வேலை செய்யாம, பிறருக்காக மொழி பார்ப்பதில்லை. இந்த பூமி நாடு பார்ப்பதில்லை. அது மாதிரி வேதம் எதுவும் பார்க்காம தன்னையே அது சுழர்ந்து கொண்டது. அப்ப மனம் இல்லாத எந்த பொருள் இறைவனால் உருவாக்கப்படுதோ, அது வருதோ, அதுதான் நேச்சர்ல இருந்து பிரபஞ்சத்தால கிடைக்கப்பட்டதுங்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, எனக்குள்ள என்ன ரொம்ப ஆழ்ந்து போய் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா, எந்த மனிதனையும் நீ உருவாக்குறத தாண்டி அவன் மனதிலிருந்து என்னைக்கு விடுபடுறானோ அன்னைக்கு அவன் அவனுக்கானு வாழ மாட்டான். அப்ப அவனுக்குள்ள என்ன கிடைக்குன்னா, தனக்குள்ளே அவனுக்குள்ள ஒரு சுழற்சி இருக்கும். அது பிறருக்கான சுழற்சியா அது பயன்படுத்துறதுக்காக வாய்ப்பு உருவாகும். அப்ப அவனுக்காக அவன் பயன்படுத்த மாட்டான், அவனுக்காக அதை ஒரு செயல்படுத்த மாட்டான். அப்ப அங்க அவனுடைய சட்டதிட்டங்கள் அவனுடைய போதனைகளாக இருக்காது. மனதோட இருந்து ஒரு போதனைகளை கொடுத்தா அது செயற்கையாகத்தான் இருக்கும். அது இயற்கையாக அது மாறாது. அந்த சுழற்சியை மாத்தி கொண்டு வர முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறது தான் அந்த பிரபஞ்சத்தோடைய செயல் வடிவமாக இருக்கிறது. அப்ப இதான் இயற்கையா பல நாள் சொல்லுகிறது. தியானமோ அனுபவமோ இங்க இருக்கிற எல்லா அண்டசராசரத்துல இருக்கிற எல்லா பொருளும் நேச்சராகவே தோன்றது. அந்த மனம் இருந்துச்சுன்னா அது தரிகட்டு போயிடும். அதுக்குள்ள வேற ஒரு சூழல் உருவாயிரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இதுதான், இப்ப நீங்க என்ன நாங்க தியானம் சொல்லி கொடுத்தாலோ, என்ன உபதேசம் கொடுத்தாலோ, என்ன செயல்கள் செஞ்சா கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த மனம் இருக்கிறதுனால நீங்க அதுக்குள்ள ஒரு கால்குலேஷன் பண்றீங்க. அது கொஞ்ச நேரம் நம்மளோட இருக்கிறீங்க, அப்புறம் விலகி போயிடுறீங்க. அந்த முழு நேரம் உங்களை தக்க வைக்க முடியாம போனதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னா மனம். அப்ப நீங்க என்ன செஞ்சாலும் உங்க குடும்பத்தை நோக்கியோ உங்க வீட்டை நோக்கியோ நகர்ந்து போயிடுறீங்க. அதே குடும்பத்தை சார்ந்தவன் தான் நானும், அதே ஒரு ஊரை சார்ந்தவன் தான் நானும். உங்களுக்கு உறவினர்களாக ஒரு 50-60 பேர் இருக்காங்க, எனக்கு 300-400 பேர் உறவினர்கள் இருக்காங்க. உங்களுக்கு ரத்த சொந்தமாக ஒரு 15 பேர் இருக்காங்க, எனக்கு ஒரு 50-60 பேர் இருக்காங்க. அப்ப நான் விலகாம நிற்பதற்கு காரணம் அந்த செயல் மாறப்பட்டதுனால, அந்த கேப் ஃபுல் பண்ணப்பட்டதுனால நான் விலகல. அப்ப நான் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 50-60 பேரும் எல்லா உயிர்களும் ஒரே மாதிரியான அந்த நேச்சருக்கு வருது. இப்ப நான் அவங்க எனக்கான ஆட்கள் அப்படின்னு நான் போகல. புரியுதுங்களா? இப்ப புதுசா ஒரு மாணவர் வந்துடுறாரு, இவரு என்னுடைய மாணவர், இது இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அவரும் நம்மளுடைய மாணவர் தான். அவர் இந்த இடத்துல பாடசாலையில உட்காந்து பாடத்தை கத்துக்கிட்டாதான் மாணவர்னு கிடையாது. அவர் வீட்டிலேயே உட்காந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட தொடர்பு கிடைச்சிருக்கும். அவர் அங்கேயே அந்த போதனைகள் அவருக்கு கிடைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். நம்ம உருவம் இல்லாமையே சூட்சமத்துல அவர் பல நாள் பாடம் படிச்சிருப்பார். அப்ப ஒரு நாள் அந்த உருவத்தோடு சேர்ந்து பாடுறதுக்காக வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுக்காக அங்க வந்திருக்கிறார். அப்ப இவங்க ஆசிரமவாசிகள்லாம் நினைப்பாங்கன்னா, நான் 1980-90கள்ல இருந்து இருக்கிறேன் சுவாமியோட, நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதும்பாங்க. ஆனா அது அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் அதையும் நாம உணர்ந்து.
இப்ப நிறைய இடங்கள்ல நமக்கு தேவையானது கிடைக்கப்படல, நாம தேவையானதை அடைய முடியாததுக்கு பிரதானமான காரணம், இந்த உலகத்திலே எதை வேணாலும் சாத்தியப்படுத்தலாம், மனதை கட்டுப்படுத்தவோ ஒழிக்கவோ முடியாது. அதான் உலகத்தில் மனதை கொள்வது ரொம்ப கடினம். நீங்க பார்த்த சாமியார்கள், விசேஷ சாமியார்கள் சங்க எல்லா மடத்திலையும் வேத விற்பனவங்க எல்லாம் சிறப்பா நடக்குது. ஆனா அது மனதோடு நடக்குது. இதுதான் பிரச்சனை. அந்த மனம் இருந்துச்சுன்னா அங்கு அது பொது காரியத்துக்கு பயன்படுத்துறதுல சிரமம் வந்து. இப்ப வேதம் விற்பனம், இந்த வேதம் மந்திரம், இந்த உபநிதசம், இந்த உபதேசம், இதுக்கெல்லாம் இறைவனால படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு மனம் இல்லைங்கிறாங்க. ஆனா இதை பயன்படுத்துறவங்கள்ட்ட மனம் இருக்கு. அப்ப ஒரு வேதத்தையோ ஒரு மந்திரத்தையோ எடுத்துட்டு போய் ஒருத்தர் பயன்படுத்துகிறார்ல, அவர் என்ன பண்றாருன்னா அவர் மனதோட இருக்கிறனால மனம் இல்லாத ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியல. அப்ப அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு வீட்டுல போய் கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணிடுறாரு. இப்ப என்னை கூட்டிட்டு போறீங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னா, இந்த மனம் இல்லாத பொருள் சார்ஜ் பண்ணாது, அந்த மந்திரமும் சார்ஜ் பண்ணாது. இப்ப நான் ஒரு மகா சிவா காற்றே சக்தி கொடுன்னா அந்த மந்திரம் உங்கள்கிட்ட காசு கேட்காது. அந்த மந்திரத்துக்குரிய அந்த மந்திரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மந்திரத்தை சொல்றவரும் இருக்கணும். இதுவும் காசு கேட்கக்கூடாது, அதுவும் காசு கேட்கக்கூடாது. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு மனதோட இருக்கிறவங்க அங்க ஒரு நல்ல காரியத்தை மனம் இல்லாத ஒரு பொருளை உச்சரிக்கிறாங்க, ஆனா மனதாகவே சவுண்டு கேட்கு. இப்ப திருவாசகத்தை எடுத்துக்கிட்டு முற்றம்ங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல எத்தனையோ இடங்கள்ல ஒழிக்கப்படுது. ஏன் சிறப்பான மாற்றத்தை அவங்களால கொடுக்க முடியலன்னா, அங்க ஒழிக்கிற இடத்துல அத்தனை இடத்துலையும் அதை பயன்படுத்துறவங்க அத்தனை பேரும் மனதால் பயன்படுத்துகிறார்கள். அங்க மனதாலே அந்த சவுண்டு ஒலிக்குது. அங்க மனம், ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கு. அப்ப அங்க மாணிக்க வாசகரும் இல்லை, அங்க நடராஜனும் இல்லை. ஆனா அவர்கள் கொடுக்கப்பட்ட மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க, அங்க மாணிக்க வாசகனுடைய நடராஜருடைய செயல்பாடுகளோ இல்லை. அதே போல ஒரு மாணிக்க வாசகனுடைய அந்த செயல்பாடுகளை எந்த இடத்துல உச்சரிக்கப்படணும், அந்த சவுண்டு, அது பிரபஞ்சத்தோடைய சவுண்டு. அது எதுக்குன்னா ஒரு தற்காப்பு கலையாக நீ இதை பயன்படுத்துன்னு கொடுக்குறாங்க. அப்ப மனம் இல்லாதவனுக்கு தான் அந்த தற்காப்பு கலையை எந்த காலத்துல பயன்படுத்தணும், பேரிடர் காலத்துல பயன்படுத்துறத பேரிடர் காலத்துல பயன்படுத்தணும், நார்மல் காலத்துல பயன்படுத்துறத நார்மல் காலத்துல பயன்படுத்தணும். அப்ப பேரிடர் காலத்துக்கு எதை பயன்படுத்துறது, நார்மல் காலத்துல எதை பயன்படுத்துறதுன்னு தெரியாம மனம் உள்ள மனிதர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த இடத்துக்குள்ள இதை செலுத்தப்படணும், எந்த இடத்துக்குள்ள இதை உச்சரிக்கப்படணும்னு ஒன்று இருக்கு. அதையும் இவங்க பார்க்கறது கிடையாது. இப்ப கையில உங்ககிட்ட ஒரு நோட் இருக்கு, கையில ஒரு புக்கு இருக்கு, நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் இதை செஞ்சுக்கிட்டே கிடக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள என்னன்னா அது சரியான பொருளா இருக்காது. புரியுதுங்களா? இப்ப இந்த திருவண்ணாமலை இருக்கு, நகரம் முழுக்க நம்ம போய் ஒரு இடத்தையும் போய் ஆசிரமமா உருவாக்க முடியாது. நமக்கு ஏன் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க? அப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து நீ ஒரு செயலை செஞ்சு அந்த இடத்த உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு. அப்ப அந்த இடம் ஒரு மிகப்பெரிய செயல் வடிவத்தை அது உருவாக்கி கொடுக்கும். அப்ப ஒரு மாவட்டத்தையே வளைக்கல, நம்ம ஒரு சிறு இடத்துக்குள்ள இருந்து அந்த மாவட்டத்துக்கு தேவையானதை, ஒட்டுமொத்தமான ஒரு தேசத்துக்கு தேவையானதை ஒரு சிறு இடத்துல அமர்ந்து கொண்டு ஒரு வேலை செய்யறார். வெட்டவெளி முழுக்க அளவிட முடியாதது, ஆனா பிரம்மம் வெட்டவெளியில ஒரு சிறு இடத்துலதான் அமர்ந்திருக்கு. அதோடைய அலைவரிசை தான் வெட்டவெளி முழுக்க பரவி இருக்கு. அது அமர்ந்திருக்கிற இடம் ஒரு சிறு இடம் தான். அதான் நம்ம இடத்துக்கு வெட்டவெளி இருப்பிடம்னு வச்சோம். உலகத்துல வெட்டவெளிங்கிறது அலைவரிசையாக இருப்பது, இருப்பிடம் என்பது அதுவே குடியிருக்கிற இடம். புரியுதுங்களா? அப்ப அது குடியிருக்கிற இடம் என்பது ஒரு சிறு இடம் தான். அது சிறு இடத்திலிருந்து அது என்ன பண்ணிருச்சுன்னா உலகம் முழுக்க வாகித்து பரவிருச்சு. அப்ப அது சிறு இடத்துல மையம் கொண்டுச்சு, தோன்றுனுச்சு. அப்ப ஆகாயமா விரிஞ்சிருச்சு பாரு. அப்ப ஆகாயங்கிறது அதோடைய அலைவரிசை. அது இருக்கிறது ஒரு சிறு விஷயம்தான், ஒரு சின்ன பொட்டு தான். ஒரு ஊசி
துவாரத்துக்குள்ள இருக்கிற செயல் தான் அது அப்படி இருக்கு. அதோடைய வீரியம் எப்படி இருக்கு பாருங்க. அதே தான் நம்ம உடலுக்குள்ள. அது ஒரு சிறு ஒளி தான். ஆனா இந்த உடலையே வாகித்து ஒரு வேலை செய்யுது. அப்ப பல மனிதனங்களையும் வாகித்து ஒரு வேலை செய்யுது. அப்ப எப்பயுமே நம்மளுடைய தியானம் பண்ணுகிறவங்களுக்கும் மனிதனிலிருந்து விடுபடுறவங்களுக்கும் உங்களுக்கும் நமக்குள்ளேயே பெரிய மாற்றங்களையோ ஒரு கம்யூனிகேஷனையோ உருவாக்கி கொள்ள முடியாததுக்கோ நீங்கள் விலகி நிற்பதற்கு முக்கியமான காரணம் அந்த மனம்தான். உங்களால ஒரு 5 நாள் என்னை உணர்ந்துட்டு 6வது நாள் 7வது நாள் 6வது நாள் கூட அதுலேருந்து கூட அதுக்குள்ள இருப்பீங்க. அதுலேருந்து விடுபட்டு கூட நிற்பீங்க. அதுக்கு காரணம் அந்த மனம்தான். அப்ப இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய நீங்க புரட்சியாளரா இருங்க, சாதனையாளரா இருங்க, உழைப்பாளரா இருங்க, தலைவரா இருங்க, சாமியாரா இருங்க, தியானம் கற்றுக் கொடுப்பவரா இருங்க, ஆனா மனம் இருந்துச்சுன்னா அங்கு இறைவன் வரமாட்டான். அப்ப நீங்க எத்தனை இடத்துல போய் முற்றம் போய் நடத்தினாலும் முட்டிக்கிட்டு நிக்க வேண்டிதான். அங்க மாணிக்க வாசகன் வரவே மாட்டான். புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமான இந்த வேத விற்பனர்கள் எல்லாம் எத்தனை மந்திரங்களையோ போட்டு அவர்களால சாதிக்க முடியாமல் போனதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் மனம். மனம் என்பதுதான் ஆசை. இப்ப நீங்க பக்தியில இருக்கீங்கல்ல, அதெல்லாம் அதுக்கு பேரே மனம்தான். அதனாலதான் சோடனை பண்ணிடுறீங்க, பூ போட்டுடுறீங்க, பொட்டு வச்சிடுறீங்க, அதை கடவுளை அழகா பார்க்கணும், கடவுளை கிரியேட் பண்றீங்க. புரியுதுங்களா? அவரு என்ன வடிவத்துல வேணாலும் இருப்பாரு, என்ன தோற்றத்துல வேணாலும் இருப்பாரு, என்ன உடையில வேணாலும் இருப்பாரு, என்ன விஷயத்துல உடையே இல்லாமையும் இருப்பாரு. அதை மனம் இல்லாத பட்சத்துல தான் அதை உணர முடியும். ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு அலங்காரத்தை நீங்க பண்ணிக்கிறீங்க. காலையில இந்த மாதிரி அலங்காரம், மத்தியானத்துல இந்த மாதிரி அலங்காரம், சாயந்தரத்துல இந்த மாதிரி அலங்காரம், இதெல்லாம் மனதோட வெளிப்பாடு தான். ஒரு குழந்தைக்கு நீங்க ட்ரெஸ் போட்டு அழகழகா பாக்குறீங்க. கல்யாணத்துல நீங்க உங்க முகத்தையெல்லாம் போய் இப்ப பல சோப்புகளை, கெமிக்கல் சோப்பை போட்டு கழுவி பெயிண்ட் அடிச்சு நிக்கிறீங்க. அந்த மாதிரி அது மனதோட வெளிப்பாடு. மனம் உங்கள்கிட்ட இல்லைன்னுச்சிங்களே, மூஞ்சியே கழுவாம நின்றுவீங்க. அதனாலதான் ஞானி சொன்னா குளிப்பதில்லை, சோப்பு போடுவதில்லை. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த மனம் இருக்கிற வரைக்கும் அந்த வாசனை திரவியத்தை தேடும். புரியுதுங்களா? அந்த மனம் நின்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த நேச்சர் என்ன ஆகும்னா, உடல்ல இருந்து வழிகிற வேர்வை துளி, உடல்ல இருந்து போற கழிவுகள் எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசைனால அதுவும் பயனுள்ளதா வெளியில போகும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. ஒரு சாமி சிலையில வடியப்படுற தீர்த்தத்தை எடுத்து நம்ம குடிக்கிறோம்னா அதுவும் அலைவரிசையா இருக்குங்கிறதுனாலதான் குடிக்கிறோம், பக்தியில குடிக்கல. அப்ப ஒரு உடல் என்னன்னா, நீங்க எதெல்லாம் கழிவுன்னு நினைக்கிறீங்களோ அங்க மனம் இல்லாத போனப்போ அது கழிவா இருக்காது, அதுவும் அலைவரிசையா தான் இருக்கும், அதுவும் மாறப்படும். ஆனா மனம் இருந்துச்சுன்னா அந்த அலைவரிசை மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்ப ஒரு அலைவரிசை இருக்கு, ஆனா மனம் இருக்கிறதுனால அதுக்குள்ள நீங்க செலுத்தப்படுற உணவுகள்லாம் அது கழிவா தான் வெளியேறும். அதுக்குள்ள இருக்கின்ற அந்த உபரி நீர்கள்லாம் அதுவும் கழிவா தான் வெளியேறும்.